அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரம் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே அனைதினமும் நாங்கள் உங்களுக்கு ஜாதகங்களை காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். வரண்டேடு பெற்றோர்கள் அதை பார்த்துவிட்டு உங்களுக்கு தேவையான ஜாதகங்களை தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட பெற்றோரிடம் தகவல் கொடுக்கப்பட்டு கான்ஃபரன்ஸ் கால் மூலம் பேச வைத்து உங்களுக்கு திருமணம் செய்ய எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை ஏற்பாடு செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை அறிமுகம் செய்வதற்காக திருமதி சங்கீதாவும் வந்திருக்கிறாங்க. அவர்களை வருக வருக என்று வரவேற்று, அம்மா நிறைய பேரு பொண்ணு வரம் தேடி அலையலாங்க, நல்ல அழகான பொண்ணுங்கள்லாம் அறிமுகப்படுத்தி வரம் தேடும் பெற்றவர்களின் சந்தோஷப்படுத்துற மாதிரி ஜாதகம் அறிமுகப்படுத்துமா பார்க்கலாம். வரம் தேடும் பெற்றவர்களின் சந்தோஷப்படுத்துற மாதிரி ஜாதகம் அறிமுகப்படுத்துமா பார்க்கலாம். உங்களுக்கான ஜாதகம். ஜாதக பெயர் அபர்ணா அன்பழகன். வன்னியர் 12 செவ்வாய். நட்சத்திரம் பூரம். ராசி சிம்மம். லக்னம் விருச்சகம். ஜாதகர் படிப்பு MBBS. உயரம் 164 சென்டிமீட்டர். பிறந்த தேதி 29/3/1999. பிறந்த நேரம் 10:40 PM. மாதம் பங்குனி. கிழமை திங்கள். ஜாதகர் இருப்பிடம் கோயம்புத்தூர். சொந்த ஊர் கோயம்புத்தூர். அப்பா பெயர் அன்பழகன் ராமசாமி. வேலை பிசினஸ் ஹெட். அம்மா பெயர் சுசித்ரா அன்பழகன். எதிர்பார்ப்பு டாக்டர் வரன்கள் மட்டும். பிறப்பு வரிசை 1. உடன் பிறந்தோர் 1. மொத்த எண்ணிக்கை 2. தங்கை 1. இந்த ஜாதகர் பெயர் அபர்ணா அன்பழகன். வன்னியர். MBBS டாக்டர். இவர் பிறக்கும்போது சுக்கிரன் மகாதிசையில பிறந்திருக்காரு. 11 வருஷம் 3 மாசம் 12 நாள் இருப்பு. சூரியன் திசை 6 வருஷம். சந்திர திசை 10 வருஷம். செவ்வாய் திசை 7 வருஷம். எனவே இதற்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு கார்த்திக். அகமுடிய துளுவ வேளாளர். சுத்த ஜாதகம். திருவாதிரை நட்சத்திரம். மிதுன ராசி. கடகலக்கணம். PPA படிச்சிருக்காங்க. உயரம் 5.9. 4/8/1994 பிறந்திருக்கிறாங்க. வருஷத்துக்கு 5 முதல் 6 லட்சம் வருமானம். சொந்த ஊர் சென்னை. சென்னையில தான் வேலை பார்க்கிறாரு. அப்பா பேரு கமலநாதன். அம்மா பேரு சுகுணா இல்லத்தரசி. படித்த நல்ல குடும்பம் எதிர்பார்க்கிறாங்க. பிறப்பு வரிசை 1. உடன் பிறந்தவர் 1. சொந்த வீடு 2. 5 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கிறது. இவங்க பிறக்கும் போதே ராகு மகாதிசையில பிறந்திருக்காரு. 17 வருஷம் 1 மாசம் 12 நாள் இருப்பு. குரு மகாதிசை 16 வருஷம். அருமையான குருபலன். இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதக பெயர் வித்யாஸ்ரீ. பிள்ளை ராகுகேது செவ்வாய். நட்சத்திரம் திருவோணம். ராசி மகரம். லக்னம் சிம்மம். ஜாதகர் படிப்பு BDS டென்டல் டாக்டர். உயரம் 5.3. நிறம் சிவப்பு. பிறந்த தேதி 27/8/1996. பிறந்த நேரம் 6:30 AM. வேலை டென்டல் டாக்டர். கம்பெனி பெயர் ஸ்ரீ டென்டல் கிளினிக் ஹைதராபாத். ஜாதகர் இருப்பிடம் ஹைதராபாத். சொந்த ஊர் ஆந்திர பிரதேஷ். அப்பா பெயர் நாகேந்திரா. அம்மா பெயர் ஜோதி.
எதிர்பார்ப்பு டாக்டர் மற்றும் நல்ல குடும்ப வரன். பிறப்பு வரிசை 1, உடன் பிறந்தோர் 1, மொத்த எண்ணிக்கை 2, தம்பி 1, சொத்து நிறைவான வசதி. இந்த ஜாதகர் பெயர் வித்யா, பிள்ளைமார், நல்ல ஜாதகம். இவர் பிறக்கவேதி சந்திர திசை 5 வருஷம் 5 மாசம் 21 நாள் இருப்பு, செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இது உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு பாலாஜி, அகமுடைய முதலியார், சுத்த ஜாதகம், மூல நட்சத்திரம், 4ஆம் பாதம், தனுசு ராசி, மகர லக்னம். பி மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு, மேக்ஸ். உயரம் 174 சென்டிமீட்டர், 3/10/1992 பிறந்திருக்காரு. சொந்த தொழில், வருஷத்துக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் வரும். சொந்த ஊர் ராணிப்பேட்டை. ராணிப்பேட்டையில தான் பிசினஸ் பண்றாங்க. அப்பா பேரு கோவிந்தன், பிசினஸ். அம்மா பேரு ஜெயலட்சுமி, இல்லத்தரசி. பிறப்பு ஒரு சேர்ந்து கூட பிறந்த அண்ணா ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு, பாட்டின் கம்பெனி, 4.5 ஏக்கர் விவசாய நிலம், தென்னந்தோப்பு, 15 கோடிக்கு மேல சொத்து மதிப்பு இருக்கு. இவர் பிறக்கும் போது சுக்கரன் மகா திசை 19 வருஷம் 6 மாசம் 17 நாள், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இது உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு பாலாஜி, இந்து முதலியார், ராகு கேது ஜாதகம். பி மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு. உயரம் 170 சென்டிமீட்டர், 7/8/1997 பிறந்திருக்காரு. மாசம் 55,000 வருமானம். ஹைதராபாத்ல வேலை பார்க்கிறாரு. சொந்த ஊர் பாண்டிச்சேரி. அப்பா பேரு ராஜசேகரன், ரியல் எஸ்டேட். அம்மா பேரு சுமதி, இல்லத்தரசி. படித்த நல்ல குடும்பம்னா கேக்குறாங்க. பிறப்பு ஒரு சேர்ந்து கூட பிறந்தவர் 1, அண்ணன் கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் பிறக்கும் போதே சூரியன் மகா திசை 1 வருஷம் 6 மாசம் 17 நாள், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இது உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் ஐஸ்வர்யா, அகமுடையர் முதலியார், ராகு கேது. ஜாதகர் படிப்பு டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். உயரம் 5.5, நிறம் சிவப்பு. பிறந்த தேதி 25/5/2004. பிறந்த நேரம் 2:15 PM. மாதம் வைகாசி. ஜாதகர் இருப்பிடம் கூடுவாஞ்சேரி, சென்னை. சொந்த ஊர் கூடுவாஞ்சேரி, சென்னை. வேலை அப்பா பெயர் சுரேஷ், வேலை காய்கனி வியாபாரம், டிரான்ஸ்போர்ட். அம்மா பெயர் மஞ்சுளா, இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப பாங்கான வரன். பிறப்பு வரிசை 1, உடன் பிறந்தோர் 2, மொத்த எண்ணிக்கை 3, திருமணமானவர் இல்லை. தங்கை 2, சொந்த வீடு 3, பஜாரில் 1 கடை. இந்த ஜாதகர் பெயர் ஐஸ்வர்யா, நல்ல டாக்டர். இவர் பிறக்கும் போது புதன் மகா திசையில் பிறந்திருக்காரு. 14 வருஷம் 11 மாசம் 21 நாள், கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். அருமையான குருபலன் இருக்கிறது. எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம்.
இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் விவேக் நடராஜ் சுந்தரம். இந்து வேளாளர் பிள்ளை. சுத்த ஜாதகம். நட்சத்திரம் மகம். ராசி சிம்மம். லக்னம் சிம்மம். ஜாதகர் படிப்பு பிடெக். உயரம் 181 சென்டிமீட்டர். நிறம் மாநிறம். பிறந்த தேதி 6/6/1992. பிறந்த நேரம் 12:05 PM. மாதம் வைகாசி. கிழமை சனி. சம்பளம் வருடம் 7 லட்சம். ஜாதகர் இருப்பிடம் சென்னை. சொந்த ஊர் சென்னை. அப்பா பெயர் சாத்தையா. வேலை ப்ரொபோசர். அம்மா பெயர் ஆண்டாள். இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு நல்ல குடும்ப பாங்கான வரன். பிறப்பு வரிசை 2. உடன் பிறந்தோர் 1. மொத்த எண்ணிக்கை 2. தம்பி 1. இந்த ஜாதகர் பெயர் விவேக் நடராஜ் சுந்தரம். இந்து வேளாளர் பிள்ளை. சுத்த ஜாதகம். மக நட்சத்திரம். சிம்ம ராசி. சிம்ம லக்கணம். பிடெக் படிச்சிருக்காரு. இவரு பிறக்கும் போதே கேது திசை 6 வருஷம் 3 மாசம் 8 நாள் இருப்பு. சுக்கிரன் திசை 20 வருஷம். சூரியன் திசை 6 வருஷம். சந்திர திசை 10 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி பிடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு வினோத்குமார். பிள்ளைமார். ராகுகேது செவ்வாய் ஜாதகம். ரோகிணி நட்சத்திரம். ரிஷப ராசி. சிம்ம லக்கணம். டிப்ளமா படிச்சிருக்காரு. டிஎம்இ படிச்சிருக்காரு. உயரம் 170 சென்டிமீட்டர். 13/6/1988 பிறந்திருக்காரு. வருஷம் 6 முதல் 7 லட்சம் வருமானம். சொந்த ஊர் சென்னை. அப்பா பேரு பாலன். திருமதி கோகிலம் இல்லத்தரசி. படித்த நல்ல குடும்பம். பிறப்பு ஒரு 2. கூட பிறந்தவர் 1. அண்ணன் ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு. சென்னையில 1 கோடி மதிப்புள்ள வீடு மற்றும் சொந்த ஊரில் 50 லட்சம் மதிப்புள்ள விவசாய நிலம் இருக்கிறது. இவர் பிறக்கும் போதே சந்திர மகா திசை 6 வருஷம் 3 மாசம் 17 நாள் இருப்பு. செவ்வாய் திசை 7 வருஷம். ராகு திசை 18 வருஷம். குரு மகா திசை 16 வருஷம். அருமையான குருபலன். இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி பிடிக்கிறோம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் மோகன்ராஜ். இந்து அகமுடையர் முதலியார். சுத்த ஜாதகம். நட்சத்திரம் பூரம். ராசி சிம்மம். லக்கணம் மிதுனம். ஜாதகர் படிப்பு பிடெக் ஐடி. உயரம் 5.5. நிறம் சிவப்பு. பிறந்த தேதி 4/11/1988. பிறந்த நேரம் 9:40 PM. மாதம் ஐப்பசி. வேலை சாப்ட்வேர் இன்ஜினியர். சம்பளம் மாதம் 75,000. கம்பெனி பெயர் குயிக் டெக்னாலஜி. ஜாதகர் இருப்பிடம் பெங்களூர். சொந்த ஊர் திருத்தணி. அப்பா பெயர் ஜோதி சங்கர். அரசு வேலை. அம்மா பெயர் ஜெயந்தி. இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப பாங்கான வரன். பிறப்பு வரிசை 1. மொத்த எண்ணிக்கை 2. தங்கை 1. சொந்த வீடு பிளாட் 1 உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் மோகன்ராஜ். இவர் பிறக்கும் போதே சுக்கிரன் மகா திசை 3 வருஷம் 11 மாசம் 13 நாள். சூரியன் திசை 6 வருஷம். சுக்கிரன் திசை 10 வருஷம். செவ்வாய் திசை 7 வருஷம். எனவே அருமையான குருகுலன். இதற்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் இல்லத்தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உற்றார் உறவினர் சொந்தங்கள் பந்தங்கள்
அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.